ஃபேட் டு ஃபிட் ஜெர்னியில் இன்றைக்கி 6வது நாள். காலையில் கடைக்கு போக சொல்லியிருந்தாங்க. நானும் கிளம்பிட்டேன். அது வரைக்கும் நல்லா இருந்தேன். நான் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்தேன். வரும்போது சூரிய பகவானை வாட்சா விட்டுனே வந்தேன். அப்புறம் அங்கேருந்து பொறுமையாக நடந்து வந்துன்னு இருந்தேன். ரொம்ப யோசிச்சுனே வந்துன்னு இருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு லெக்குக்கு எதனா ஒர்க் அவுட் கொடுக்கலாமான்ட்டு 100 reps ஸ்குவாட்ஸ் போட்டேன். அதனால கால் பயங்கரமான வலி. அப்போ வரைக்குமே கால் வலி கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்புறம் பால்கனியில் இருந்து கொஞ்ச நேரம் பார்த்துன்னு இருந்தேன் என்னென்ன நடக்குது நம்ம தெருவில் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 8 மணி அளவில் நான் ரெடியாக வரலான்னு கிளம்பிட்டேன். ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் போடலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு சரியாக வரல. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லி சாப்பிட்டு நான் கிளம்பிட்டேன். அடி இறங்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வலி நிறைய தெரிஞ்சிச்சு. ஆனால் நார்மலாக நடக்கும் போது பெயின் எதுவுமே தெரியல. ஆட்டோ பிடிச்சி வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டேன். அண்ட் எப்பவும் போல் அங்கே வேலையை பார்த்துன்னு இருந்தேன். 5:30 ஒரு சன்செட் பார்த்துன்னு இருந்தேன் கொஞ்சம் நேரமாக. போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் நான் கிளம்புனேன். கண்ணு எதிர்க்கே நான் ஏற வேண்டிய பஸ்ஸு என்னை தாண்டி ஆப்போசிட் சைடு ரோட்டில் போயின்னு இருக்கு. அதான் அந்த பஸ்ஸு ஒரு இடத்துல போய் நிற்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கால் வலி. ஸ்டெப்ஸ் ஏறும்போது காலை தூக்கும்போது காலே இல்லாத மாதிரி ஒரு உணர்ச்சி. அப்புறம் ஏறினவுடனே சீட்டு கிடச்சிச்சு. அதனால் ஒரு சின்ன சந்தோஷம். அப்புறம் பஸ்ஸில் வரும்போது இந்திய குடிமகன்கள் குடி போதையில் சண்டை அதெல்லாம் பார்க்காத மாதிரி அப்படியே எனக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 சப்பாத்தி டின்னருக்கு சாப்பிட்டு 11:30க்கு எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மீண்டும் ஒரு முறை ஃபங்க் வளர்க்கலான்னு இருக்கேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க guys.